அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி பெருக்கு அப்படிங்கறது ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் எல்லாவற்றிற்கும் முதன்மை கடவுளாய் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கு அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரிய பகவான் கடக ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசியில போய் செஞ்சரிக்க போறாரு. செவ்வாய் கன்னி ராசியில இருக்கிறாரு. புதன் மிதுன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. குரு மிதுன ராசியில தான் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்துல வக்கரமா செஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் செஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே சந்திரன், செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், தொல்ஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதால இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு யோகமான மாதம். அதே மாதிரி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வேலைக்காக முயற்சி செய்தாலோ இல்லை வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அதற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். சனி வக்கரமாக இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் சமாதானமாகவும் இணக்கமாகவும் போகிறது நல்லது. மாமன் மச்சான் வழிகளையும் சில பிரச்சனைகள் வரும். இல்லை தாய் வழி சொந்தங்களுடையோ தந்தை வழி சொந்தங்களுடையோ ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சகோதரர்களால் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையால் பிரச்சனை, அவரால் பிரச்சனை, மன வருத்தம் அப்படிங்கிறது உண்டு. வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வேகத்தை குறைச்சிக்கிட்டு போகிறது நல்லது. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. தலைக்கவசம் அணிந்து போகணும். இரவு நேர பயணம் செல்லும் பொழுது, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தலைக்கவசம் அணிந்து போகிறது நல்லது. தகவல் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோன்லலாம் பேசும் பொழுது சொந்தத்துக்குள்ளேயோ இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பேசும் பொழுதோ ரொம்ப கவனத்தோடு பேசணும். அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் இறங்குறது நல்லது. தகவல் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கணும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரும் இந்த மாதத்தில். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வேண்டாத உணவு வகையிலும் வெளியில் அதிகமான உணவு உண்பது இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். தனக்காரகனோடு சுக்கிரனும் சேர்ந்து தனலாபத்தை பார்க்கறதால நல்ல பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். நல்ல பணவரவு இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்தளவு இருக்கும். 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு இருக்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. கன்னிராசிக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சனி 7 அமர்ந்திருக்கிறதால காதல் விஷயங்களெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். உங்களுடைய காதல் உறவு அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தெரியலாம். பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு இரு வீட்டார்களுக்கு இடையே பெரிய பிரச்சனைகள் வரலாம். அப்போ
பீறத்துக்கு உண்டான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது. திருமணத்துக்கு ஒத்துழைக்காத சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதால வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்காக செல்வோர்லாம் ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்து கவனமாக செல்லுறது நல்லது. விசாலாம் கரெக்டாக இருக்கா, நம்ம செல்லக்கூடிய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு போகணும். பயணம் செய்யும் பொழுது விபத்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். கூட்டமாக பயணம் செல்லுவதை தவிர்த்துக்கணும். குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் இதெல்லாம் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதால நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதன் 11ல் இருக்கிறதால வேலையில் பதிவு உயர்வு உண்டு. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். தொழில் ரீதியாக அதிக வெற்றிகள் அப்படிங்கிறது உண்டு. கன்னிராசிக்கு சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் சில விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அதிகமான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நண்பர்கள் மத்தியிலையும் மரியாதை அந்தஸ்து எல்லாமே உயரும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது கோபத்தை குறைச்சிக்கிட்டு பேசுங்க. பெண்கள்லாம் எல்லா காரியத்திலையும் நிதானமாக இருக்கணும். அரசியல்வாதிகள்லாம் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் சக மாணவர்களுடன் நண்பர்களுடன் பழகும் பொழுது ஒரு எல்லை வகுத்து பழகணும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கவும் அதற்குண்டான ஆலோசனை செய்யவும் உகந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய சொத்துக்களோ அல்லது புதிய தொழில் தொடங்கவோ நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். செய்யும் தொழிலில் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக செயல்பட்டீங்க அப்படின்னா லாபமும் இருக்கும், இழப்புகளும் ஏற்படாது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவர்களிடத்தில் வரவு செலவு அப்படிங்கிறத வச்சுக்க வேண்டாம். பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சித்திரை 1, 2, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களாம் கொடுக்கல் வாங்கல் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறைய போகுது. தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இறுதியில் காரியம் அப்படிங்கிறது நிறைவேறும். வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்த போகிறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சக கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. அனுமன் வழிபாடு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம்.